இந்த பேரவை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்ற ஏனைய நிர்வாகிகளுக்கும் இங்கு திரளாக கலந்து கொண்டுள்ள வட்டக்கிளை உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் திருமங்கல வட்டக்கிளையின் சார்பாக பாராட்டுகளையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துள்ளோம். இங்கே ஒரு பேரவை கூட்டம் நடக்குது. பேரவை கூட்டத்தில் விவாதங்கள் இருக்கக்கூடாது. பேரவை கூட்டத்தில் விவாதங்கள் இருக்கக்கூடாது. செயற்குழு கூட்டங்களில் தான் விவாதங்கள் வச்சுக்கலாம். பேரவை கூட்டங்களில் விவாதங்கள், உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, பதில் சொல்றதுலாம் பேரவை கூட்டத்தில். பேரவை கூட்டத்தில் நம்ம அந்தந்த மட்டக்கிளைகள் மாவட்டங்கள் செய்த செயல்பாடுகளை பர்மிஷன் பண்ணுறாங்க. நம்ம கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசணும், அவ்வளோதான். இதுதான் இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் விடுவிப்புன்னு நம்ம இது ஏறக்குறைய 2018 பிடிச்சிட்டான். அவனா ரினியூவல் பண்ணிக்கலாம். அவனா 4 வருஷத்துக்கு யார்கிட்டையும் கேட்கறதில்ல. அவனா ரினியூவல் பண்ணி 4 வருஷத்துக்கு ஒரு ஜீவோ போட்டுறான், பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்க்ளூடிங் ஃபேமிலி பென்ஷனருக்கு மஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் ஜீவோவில். ஃபேமிலி பென்ஷனர் மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகும்போது நம்ம இந்த கார்டை கொடுத்தா இந்த கார்டு இங்கே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒன்று நான் முதல்ல சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். அதாவது எங்கள் திருமங்கல வட்டக்கிளையை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 ஒரு 23 மெம்பர்களை சேர்த்துருக்கோம். 23 மெம்பர்களை சேர்த்துருக்கோம். அந்த மெம்பர்கள் யாருமே சர்வீஸில் இருந்த மெம்பர்கள் ஒரு 6 பேர் தான். பாக்கி பூரா ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கும். என்னென்னா ஓய்வூதியர் மறைந்த உடனே அவங்களுக்கு நாங்கள் தான் அவங்க குடும்பத்தாருக்கு நாங்கள் உடனே போய் அவங்களுக்கு இந்த அஞ்சலி செலுத்தி அவங்களுக்குள்ள மரியாதை ஏற்பாடு செஞ்சுட்டு வருவோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்கள்கிட்ட வர்றாங்க. அதன் பிறகு நாங்கள் அவங்களுக்கெல்லாம் பிரேரெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து கருவூலத்தை கொடுத்து கருவூலத்தில் அவங்கள நம்ம சொல்வதற்காக அவங்க செஞ்சு கொடுத்துறாங்க. அவங்கள நாங்கள் அந்த அப்ளிகேஷன் எழுதும் போதே நீங்கள் ஒரு மெம்பராக சேர்ந்துக்கணும்னு சொல்லிடுறோம். அவங்க மெம்பராக சேர்ந்துக்கிறாங்க. அந்த நன்றிக்கடனாக சேர்ந்துக்கிறாங்க. அதில் ஒரு 16 பேர் ஃபேமிலி பென்ஷனர் தான் இந்த வருஷம் சேர்த்துருக்கோம். அதுபோக மூத்தவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு 65 பேர் இருக்கிறோம். 65 பேரில் இப்போ இந்த வருஷம் ஒரு 6 பேர் சேர்த்துருக்கோம். மூத்தவர்களை பொறுத்த 6 பேரை சேர்த்துருக்கோம். அது 65, 6, 71 பேர் நாங்கள் இருந்த ஒரு மூத்தவர்கள். இதில் ஆயிரத்தி சேர்ந்தா ஒரு 2 பேர் ஆயிரத்தி சேர்ந்தா 2 பேர் மூத்தவர்கள் 2 பேர் ஆயிரத்தி சேர்ந்தா. இந்த 2 பேர் தான். இதுதான் முதல்ல இந்த எங்கள் சங்கத்துடைய பணி. மூத்தவர்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 23/11 ஒரு பேரவை கூட்டம் நடத்தி, ஒரு சிறப்பான பேரவை கூட்டம் நடத்தி ஒரு 280 பேர் வரைக்கும் கலக்க வச்சு அவ்வளோ பேருக்கும் சிறப்பு செய்தோம். இந்த பேரவை கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கலந்துட்டார், மாவட்ட தலைவர் வந்தார், துணைத் தலைவர் வந்தார், ஏனைய நிர்வாகிகள் எல்லா பேரும் கலந்து சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலி பென்ஷனை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி பென்ஷனை சார் அவர் சொல்லிட்டார். நம்ம வரைக்கும் தான் அந்த பென்ஷனு. அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் அர்த்தம் தான். என்னென்னா நிறைய பேர்த்துக்கு அந்த காலங்களில் ஃபேமிலி அந்த பென்ஷன் புக்கில் என்ட்ரி போடலை, யாருக்கும் போடலை. நீங்கள் ஆதார் கார்டை எடுத்தீங்கன்னா ஆதார் கார்டுலேயே வயசு தான் போடணும், அதை விட தொழில் போடல. ஆனால் ஆதார் கார்டை வச்சு சில சமயங்களில் பேன் கார்டு வாங்கிட்டோம்னா பேன் கார்டில் அவசியமாக நம்ம பேர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த். பேன் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் பேன் கார்டு தர மாட்டான். இந்த பேன் கார்டு இருக்கும், அதை பார்த்துக்கலாம். பென்ஷன் புக்கு நீங்கள் பென்ஷன் புக்கில் மாற்றோம்னா நமக்கு அப்புறம் தான் ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகலாம். நமக்கு அப்புறம் தான் 80 வயசு அவங்களுக்கு ஆகணும். 80 வயசு ஆகணும். அதுக்கு யாருனாலும் ஒரு ஆசனம் ஊற்றி வரலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு 80 வயசு ஆகணும், வெளியே கொடுக்கணும்னு சொல்லி வருவான். அதனால் அதை யாருக்கு அவசியமாக அதை நம்ம செஞ்சுக்கிறணுங்கிற எண்ணம் இருக்கோ அதை நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி ஏஜிக்கு அனுப்பிடுங்க. அவங்க இன்னும் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏமாப்பிட செஞ்சு கொடுக்குறாங்க. ஏஜியில் வந்துடுச்சு. சில பேர் பென்ஷன் புக்கில் மனைவி பேரே இல்லை. தலையாரிகளுக்கு மனைவி பேரே இல்லை. அந்த தலையாரிகளுக்கு மனைவி பேர் இருக்காம அவங்களாம் ஐயா அதுக்கு பேர் இல்லைங்கிறாங்க. நாங்கள் வாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் மனுவலாக எழுதி கொடுத்து அந்தந்த தாசிலார் இருப்பாங்க, ஏஜிக்கு அனுப்பிச்சுவோம். ஒரு 4-5 பேருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம்.
அந்த மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு. நிறைய குளறுபடி இருக்குது. பென்ஷன் புக்கில் நம்ம பென்ஷன் ப்ரொப்போஸ் அனுப்பும்போது டேட் ஆஃப் பர்த் கொடுக்க மாட்டான். அவர் பென்ஷன் தயாரிக்கிற ஒரு சார் சொன்னார், ஒரு உத்தேசமாக ஒரு தேதியை போட்டு அனுப்பிடுவார், போயிடும் வந்துடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த சூழ்நிலை. அதனால் யாருக்காவது அவருடைய பிரயோஜனங்கள் இருந்தால் அதை உடனடியாக நீங்கள் செய்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேரவை கூட்டத்துக்கு வந்து இந்த அனைவரையும் மீண்டும் கூறுவதை எல்லாருக்கும் வணங்கி தேர்ந்தெடுத்துறை திருமங்கலம் தலைவருக்கு மதுரை மாவட்டத்தில் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. சிறப்பான ஏற்பாடுகள் அப்புறம் சின்ன கோரிக்கை நாங்கள் அதை பேசுகிறோம். எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு அர்ஜுன் அவர்கள் செயலாளராக இணைந்திருக்கிறார். அவர் பொருளாளராக இருந்த சச்சிதானந்தன் என்பவர் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் பயமுணர்ச்சியிலே இருக்கார். அதனால் நீங்கள் கூட்டுறவுத்துறையில் தணிக்கையாளராக இருந்ததுனால நீங்களே தயவுசெய்து அந்த கணக்கு வழக்குகளையும் பார்த்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏதோ என்னுடைய கோரிக்கை, மாவட்ட துணைத் தலைவர் முறையில் கோரிக்கை.